விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ். ஆஸ்டின் அவர்கள். மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு. பேரவைத் தலைவர்கள் இன்றைக்கு அனைவருக்கும் பெருமகிழ்ச்சி. காரணம் இன்னைக்கு தான் நீங்களே அவரை கூப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு சட்டப்பேரவை கிடைச்சது. மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். என்றைக்குமே பேரவைத் தலைவர் கூப்பிட நினைப்பார். நான் முடியாத காரணத்தால் கூப்பிடவில்லை என்று நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி எங்களுடைய தலைவர் முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் இருக்கும் திசை நோக்கி என்னுடைய முதல் வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். திராவிட மாடல் அரசினுடைய நாயகர் தன்னுடைய நிர்வாக திறமையால் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உயர்த்திய ஓய்வறியா உதயசூரியன் திட்டங்கள் மூலம் மக்கள் உள்ளங்களில் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில் கலந்து கொள்வதை எப்படியும் தடுத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் சில சதிகாரர்களால் விரிக்கப்பட்ட சதிவலையை கிழித்தெறிந்துவிட்டு அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்துவிட்டு சதிகாரர்களின் முகத்திலே கரியை பூசிவிட்டு இன்று கம்பீரமாக சிங்கமென இந்த அவையிலே வீட்டிற்கும் எங்களுடைய இளைய தலைவர், இந்த அவையில் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய இளைய கலைஞர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே இன்று எனக்கு இந்த மானிய கோரிக்கையின் மீது பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய தங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியையும் என்னுடைய தொகுதி மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு நடைபெறக்கூடிய விவாதங்கள் எல்லாம் நேரலையிலே இன்றைக்கு அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய வகையிலே நாம் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். எனவே மக்கள் மனதிலே பல்வேறு கருத்துக்கள் எழுகின்றது எங்களுடைய விவாதங்களை பற்றியெல்லாம், நம்முடைய நடைமுறை பற்றியெல்லாம். எனவே மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை என்னுடைய மக்களுடைய குரலாகத்தான் நாம் இங்கே ஒலிக்க வேண்டும். அவருடைய பிரதிநிதிகள் அந்த ஒரு சில கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களாக இந்த அவையிலே ஒரு குறைந்த நேரத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதற்கு பிறகு நான் மானிய கோரிக்கைகளை பேசலாம் என்று கருதுகின்றேன்.